ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இது கவின்ஸ் ஆல் இன் ஒன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து முறையில் ஒரு பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி கடைஞ்சி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு நான் எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானது. இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கல் இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நல்லா பார்த்துட்டு நீங்கள் அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ட்ரையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஆயில் எதுவுமே விடக்கூடாது. வடித்த அந்த பச்சை பயிரை அப்படியே அந்த குக்கரில் போடணும். இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லாவே இது வறுபடணும். செவக்க வறுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வறுக்கணும். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா அது சீக்கிரமே வெந்துடும், அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் வறுத்தோம் அப்படின்னா நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்ம போடும்போது எந்த மாதிரி ஒரு க்ரீன் கலராக இருந்துச்சு, இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயம் இருக்குது, அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சீரகம். இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு குக்கரில் லிட்டு போட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம். இது தாராளமாக 6-7 விசில் நம்ம விடலாம். ஏன்னா பச்சை பயிர் நல்லா குழஞ்சி வரணும். ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த விசில் எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து அது ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். பச்சை பயிர் ரொம்பவே சத்தானதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இப்போ 7 விசில் வந்ததுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை பயிறு நல்லா குலைவாக வெந்திருக்கு. இந்த அளவுக்காவது நம்மளுக்கு குலைவாக வேகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும். இதை கரண்டிலே மசிச்சு விடலாம். நான் மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இது பச்சை பயிறு கடையில் தான், அதனால் நான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். கடைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அதை நம்ம ஊற்றிட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இந்த கிரேவி வேணும், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். இதை திக்காக கிரேவி மாதிரி வச்சு இதை சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணுறேன். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம புளி கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். தாளிப்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம். 4 வத்தல் நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு முடிஞ்சது. இதை நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லாவே குக் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த பச்சை பயிறு கடையில் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு அந்த குழம்புல ஊற்றிடலாம். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.